தமிழக வேளாண் பட்ஜெட்டை வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்கிறார். 2025-26 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நேற்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். தொடர்ந்து தமிழக வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனை வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்ய உள்ளார். வேளாண் பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை விவசாயிகள் எதிர்பார்த்துள்ளனர். அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆந்திராவை போன்று தமிழகத்தில் ஒரு டன் மாங்கனிக்கு 25,000 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். நம்பி தான் நாங்கள் விவசாயிகளை பராமரிக்கிறோம். இது அரசாங்கம் நல்ல ரேட் எங்களுக்கு விவசாயிகளுக்கு கொடுத்தா இன்னும் நல்ல பராமரிப்போம். நல்ல ரகமாக பராமரித்து நல்லா தண்ணி விட்டு காயாதபடிக்கு நாங்கள் பண்ணுவோம். அரசாங்கம் மூலிமா எங்களுக்கு மருந்து இந்த மரத்துங்களுக்கெல்லாம் நல்ல லிக்விட் இதெல்லாம் கொடுத்தா விவசாயிகள் நல்லா பராமரிப்போம். விவசாயிகளுக்கு வறட்சி வருகிறது, புயல் அடிக்கிறது, இழப்பீடு கொடுக்கணும். இல்லைன்னா இந்த மா உற்பத்தியை பெருகுவதற்குண்டான மானியங்கள் கொடுக்கணும். பழைய தோட்டங்கள் பராமரிக்கணும். காஞ்சி போன தோட்டத்துக்கெல்லாம் புதுசாக வைக்கிறதுக்கு அரசு மானியம் கொடுக்கணும்னு கேட்டுட்ருக்கோம்.